சரசரவென பருவத நெஞ்சில் பார்த்தாயா இது உன் காதலனி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஃபெஸ்டிவல்லாம் எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபுல் டே vlog இது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நல்லா போச்சு, செலிப்ரேட் பண்ணோம். நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மருதாணி நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா வந்திருந்துச்சு நெக்ஸ்ட் டே அவுட்புட். ஸோ முன்னாடி நாள் போய் தூங்குறதுக்கே ஆல்மோஸ்ட் 12:30 ஆயிடுச்சு. அம்மாலாம் படுக்க 2:00 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் 5:00 எந்திரிச்சிட்டோம். ஏன்னா ஐயர் வருவாங்க எங்களுக்கு எப்போவுமே பூஜை பண்ணுறதுக்கு. ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக தான் நாங்கள் ஐயரை கூப்பிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா லக்ஷ்மி ஹோமம்லாம் படித்து சொல்லணும் அப்படின்றதுனால. எங்கள் வீட்டில் யாருக்கும் பெருசாக ஹோமம் போடுறதோ இல்லை பஜனை பிடிக்கிறதோ அதெல்லாம் தெரியாது. அதனால நாங்கள் வெளியிலேருந்து கூப்பிடுவோம். அவங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க, இயர்லி ஒன்ஸ் அப்படின்றதுனால. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக வாசப்படியெல்லாம் பெருக்கி விட்டு அம்மா வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க சொன்னாங்க. ஸோ அங்கேருந்தா ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ஸே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ நான் அழகாக உட்காந்து கோலம்லாம் போட்டுட்ருந்தேன். நான் அவ்வளோ நல்லா போட மாட்டேன். பட் எனக்கு கோலம் போட தெரியும். கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு. அம்மா கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பூஜை ரூம் ரெடி பண்ணுறது, ஹால் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். கிச்சனில் தான் ரொம்ப அதிகமாக வேலை இருக்கும். அம்மா 5 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரசாதம்லாம் வைக்கணும். அப்புறம் ஒப்பட்டு. ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மீன் டைம் நான் வந்து பூஜை ரூமில் அழகாக சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐயர் 6:00 இல்லை 6:30க்குள்ளே நான் வந்துடுறேன். ஏன்னா அன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீடாக உங்களுது பண்ணி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஐயர் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் எப்போவுமே பாபா கோயிலுக்கு போவேன்ல, அவர் தான் வந்திருந்தார். ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது எப்படின்னா, எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம் இல்லை. லைக் அம்மா வீட்டு சைடும் சரி, அப்பா வீட்டு சைடும் சரி வரலட்சுமி பண்டிகை பண்ணதே கிடையாது. அம்மா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சது தான். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்களுக்குமே புதுசு தான். எங்கள் இதில் அம்மா சைடு, அப்பா சைடில் யாருமே பண்ணதில்ல. அம்மாவோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வீட்டில் சாமி வைக்கணும் அப்படின்றது ஆரம்பித்தது தான். ஸோ எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பித்தோம். இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்களை பார்த்து நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும். அம்மனை வீட்டில் உட்கார வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக அமையணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் கரெக்டாக அமைஞ்சு எல்லாமே நல்லா நடக்கணும். இனிஷியலா வரலட்சுமி பண்டிகை நாங்கலாம் பண்ணும்போது தேங்காய்ல தான் அம்மன் உட்கார வைப்போம். ஸோ இப்போ ரீசென்ட்டா தான் நாங்க அம்மனோட முகம் வாங்குனோம். அதுக்கு முன்னாடி நாங்க வாங்கல. ஸோ நீங்க இனிஷியலா இப்போ ஆரம்பிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்ன இருக்கோ அத வச்சு ஆரம்பிங்க. எல்லாமே தானா கைகூடி வரும். ஸோ அப்போ ஒரு ஒரு வருஷம் நீங்க அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே போலாம். நாங்க அப்படிதான் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களுமே அந்த மாரி பண்ணலாம். முன்னாடி நாளே அப்பா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் அம்மனுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்புறம் தேவையான பூ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பூவோட ரேட்லாம் ஒரு மொழம் பூ ரூ. 100 சொன்னாங்க. ஸோ 1 கேஜி கிட்டத்தட்ட ரூ. 500வோ என்னமோ அவ்வளோ வந்துருந்துச்சு. வீட்ல எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா முன்னாடி நாள் சரியா யாருக்குமே தூக்கம் இல்ல. நான் பாருங்க எவ்வளோ காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்னு. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரும் எவ்வளோ காஃபி அடிக்ட்டுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்க உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ காஃபி குடிப்பேன். கொஞ்சம் டயர்ட் ஆகாம இருக்கணும்னா இந்த மாரி தான் உட்காந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் சைட் பை சைட் நாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தோம். அண்ட் ஐயர் வந்து ஒரு 6:30க்கு அப்படி போய் நாங்க கூட்டிட்டு வந்தோம். ஸோ வீட்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இதில முக்கியமா என்னன்னா வளையல் தான். வளையல் நல்லா அழகா இருக்கிறது நாங்க குடுப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வளையல் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் குடுக்குறது அப்படின்னா. அண்ட் வீட்டுக்கு வர எல்லாருக்குமே நான் தான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து குடுப்பேன். ஏன்னா வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு தான் எல்லாமே செய்வா. அக்கார்டிங் டூ மை மதர் அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்ல வயசு புள்ள இருக்கும்போது நீ தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னுவாங்க. ஸோ நான் தான் உட்காந்து எல்லாமே செஞ்சுட்ருந்தேன். அண்ட் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அண்ணா வந்து ஒர்க் இருந்ததுனால அவன் ரெடி ஆயிட்டு இருந்தான். பூஜை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு டைரக்ட்டா அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு. அண்ட் கொஞ்சம் பேருக்கு என்ன டவுட்னா, நான் எப்படி ஆங்கிள் செட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு. ட்ரைபாட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைபாட். ஸோ அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆங்கிள் செட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் என்னால எந்திரிச்சு போ முடியாதுன்னு எய்தர் அப்பா ஆர் அம்மா வந்து ஆங்கிள் செட் பண்ணி வச்சுருவாங்க. எடிட்டிங்கில வந்து நான் பார்த்து எடிட் பண்ணிப்பேன். இந்த வரலட்சுமி விலாக் வீடியோவே ஆக்சுவலி எனக்கு 1 ஹார் கிட்ட வந்துருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். அவ்வளோ கிளிப்பிங்ஸ் இருந்துச்சு. இத நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்காச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். சரி 20 மினிட்ஸ் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன் இப்போ. ஸோ பரவால்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் இதுக்குள்ளேயே நான் இன்னும் செகண்ட் டே ஆஃப் விலாக் போடல. நான் அவ்வளோ பெருசு எப்படி போடுறது அப்படின்ட்டு தான் நான் வேணா அது நெக்ஸ்ட் பார்ட்ல போடுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிராண்டா பண்ற ஃபெஸ்டிவல் எங்களுக்கு இதுதான் ஆக்சுவலி. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ஆசையா பண்ற ஃபெஸ்டிவல். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாமே நல்லதா கைகூடி வந்துச்சு இந்த வாட்டி. அண்ட் உங்க வீட்ல ஃபெஸ்டிவல் கொண்டாடின பிக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சிருந்தீங்க. நான் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க வீட்டு வரலட்சுமி ஃபெஸ்டிவலும்.
அண்ட் உங்க எல்லாருக்குமே சைல்ட்ஹுட்ல இருந்து ரொம்ப புடிச்ச ஃபெஸ்டிவல் எதுன்னு சொல்லுங்க. சில பேருக்கு தீபாவளியா இருக்கலாம், சில பேருக்கு பொங்கல், இல்ல சில பேருக்கு தமிழ் நியூ இயர், தெலுங்கு நியூ இயர், இல்ல நியூ இயர், இல்ல கிறிஸ்மஸ். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புடிச்சது இருக்கும்ல. அது என்ன ஃபெஸ்டிவல்ன்னு சொல்லுங்க. அண்ட் என்ன மாரி மெமரீஸ் நீங்க கேரி பண்றீங்க அதுல இருந்துன்னு கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஃபெஸ்டிவல் வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா, நாங்க இதுதான் கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டு பிரசாதம்லாம் பண்ணி, அழகா அம்மனெல்லாம் உட்கார வச்சு பண்றதுனால எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கு முன்னாடி லைக் 10 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் கணபதி சதுர்த்தி, லைக் விநாயகர் சதுர்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விநாயகர் அப்போ வீட்ல வச்சிருப்போம்ல. அது கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ணுவோம். ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றது, அப்புறம் அலங்காரிக்கிறது. ஸோ இந்த மாரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபெஸ்டிவலும் கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் 6:30 அப்படியே ஐயர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயர் வந்த உடனே சாரி தான் கட்டினாங்க. இனிஷியலா நானும் அம்மாவும் மட்டும் சாரி கட்டணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ் எடுப்போம். அங்க இங்கன்னு பின் போட்டு பண்றதுக்கு. பட் அவர் ரொம்ப சீக்கிரம் கட்டிட்டாரு. 5 மினிட்ஸ் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் 2 பேர் புடிச்சுட்டு, அழகா ஃப்ளீட்டிங் எடுத்து 5 நிமிஷத்துல முடிச்சுட்டாரு. அப்புறம் சாமிய அழகா உட்கார வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு குடம் வைப்போம். குடத்துக்குள்ள அ முந்திரி, திராட்சை அதெல்லாம் போட்டுட்டு கோல்டு காயின், சில்வர் காயின் என்னென்னலாம் நம்மனால முடியுமோ அந்த தண்ணிக்குள்ள போட்டுருவோம். அந்த குடத்துக்கு கீழ ஒரு இலையில வந்து வெறும் அரிசி மட்டும் போட்டு நம்ம குடத்த வச்சுருவோம். ஸோ அப்படிதான் போச்சு. அண்ட் ஐயருக்கு தேவையான எல்லா சாமானும் நாங்க அங்கேயே ரெடியா வச்சிருந்தோம். ஸோ வந்தோனே ஈஸியா கட்ட ஆரம்பிச்சிரலாம் அப்படின்னு. ஸோ நானும் அழகா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மன எப்படி உட்கார வைக்கலாம், இல்ல என்னென்ன எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாரிலாம் பார்த்துட்ருந்தோம். அண்ட் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா பேரலலா எல்லாமே வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்னு பண்ணிட்டுருந்தோம். அண்ட் அழகா வளையல் அடுக்குறது, அம்மா வளையல் ஃபர்ஸ்ட்டு போடு கைக்கு அப்டின்னாங்க. எனக்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வரலமகாலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு வாங்குனது. ஸோ அது கரெக்ட்டா இருந்ததுனால நான் கை ஃபுல்லா வளையல் போட்டு அழகா ரெடி ஆயிட்டுருந்தேன். யூசுவலா அன்னைக்கு காலையிலயுமே புது ட்ரெஸ் தான் போடுவோம். புது ட்ரெஸ்னா ஏதோ ஒரு சிம்பிளான ட்ரெஸ் தான் போடுவோம். ஏன்னா அம்மன நம்ப தான் உட்கார வைக்க போறோம். கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அப்டின்றதுனால யூஸ் பண்ண ட்ரெஸ் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அன்னைக்குமே அந்த டாப்புமே புது டாப் தான். அது அம்மா எப்பவோ எனக்காக வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதுவே எடுத்து போட்டுக்கிட்டேன். ஈவினிங் சாரி கட்டலாம் அப்டின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் சாரீக்கு வந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். அந்த சாரீக்காக நான் வீட்ல சண்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த சாரீ நல்லா இல்ல அப்டின்ற மாரி. ஆனா, அதுக்கு நெறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் ஷார்ட்ஸ்லயுமே ரொம்ப நெறையா வியூஸ் போயிருந்துச்சு அது ஆக்சுவலி. நான் எதிர்பார்க்கல. பட் தேங்க் யூ. அண்ட் நெறைய பேர் அந்த சாரீ வீடியோலாம் பார்த்துட்டு, "என்னத்துக்கு இப்ப இப்டி ரெடி ஆயிருக்கீங்க?" அப்டின்னீங்க. நாங்க எல்லா வருஷமுமே இப்டி தான் ரெடி ஆவோம். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் நாங்க சாரீயே கட்டுவோம். அதனால தான். ஸோ மத்தபடி வேற எந்த ஃபங்ஷனும் கிடையாது. ஸோ இந்த வாட்டி 3 லேயர் ஸ்டெப்ஸா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து டேபிள் வச்சிருந்தோம். வீட்ல இருக்கிற டேபிள். செகண்ட் அண்ட் தேர்டுக்கு வந்து வீட்ல இருக்கிற குக்கர் பாக்ஸ் தான் வச்சிருந்தோம். குக்கர் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற திங்ஸ் அப்படியே வச்சு அதில வச்சிருந்தோம். ஸோ அழகா 3 ஸ்டெப்ஸா இருந்தா நல்லாருக்குமே! எல்லாமே ஒரே வாட்டி இப்படி கீழ வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு அம்மா ஐடியா குடுத்தாங்க. ஸோ அதனால தான் அப்படி வச்சிருந்தோம். அண்ட் நல்லாவே வந்திருந்துச்சு அவுட்புட்டுமே. அண்ட் பேக்ட்ராப்ல இருக்கிற அந்த ஸ்க்ரீன் வந்து அமேசான்ல வாங்குனது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது. நான் உங்களுக்கு லிங்க் தரேன் கண்டிப்பா கீழ செக் பண்ணி பாருங்க. அது பிலோ 500 தான் நெனைக்கிறேன் அப்போ. ஸோ இப்போ என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு லிங்க் கிடைச்சா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வாட்டி ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க, நான் குங்குமம் பொட்டுக்கு கீழ வச்சதுனால, நான் வந்து ஒரு தெலுங்கு பொண்ணு மாரி தெரியிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. பேசிக்காவே நான் ஒரு தெலுங்கு பொண்ணு தான். அப்படி நாங்க வச்சதில்ல இதுவரைக்கும். நான் வச்சதில்ல எஸ்பெஷலி. அம்மாலாம் வைப்பாங்க. நான் இந்த வாட்டி சரி சும்மா ட்ரை பண்ணலாமே, எல்லா வாட்டியுமே சந்தனம் வச்சிருக்கேன், இல்ல விபூதி வைப்பேன். இந்த மாரி தான் வைப்பேன். ஸோ குங்குமம் வந்து நம்ம கீழ வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சு வச்சேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. அண்ட் நெறைய பேரு நான் காலேஜ் படிக்கும்போது நான் மலையாளியான்னு கேட்பாங்க. ஏன்னா நான் எப்பவுமே சந்தனம் வைப்பேன். ஸோ அந்த சந்தனத்துக்கும் என் ஃபேஸ் கட்டுக்கும் மலையாளி மாரியே தெரியும். எல்லாருமே கேட்பாங்க காலேஜ்லயே. "என்ன மலையாளி மாரி இருக்க" அப்படின்ற மாதிரி. பட் நான் வந்து பக்கா அந்த சைடு பொண்ணு. தமிழ்நாடு சைடு பொண்ணு தான். ஸோ எஸ்.
நம்ம வீட்டு அம்மன் எவ்வளோ அழகா இருக்காங்க, எவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டுருக்காங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அந்த சாரீ கலருமே ரொம்ப நல்லாவே செட் ஆயிருந்துச்சு. ஸோ நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க தாட்ஸ் என்ன அப்டின்ட்டு. நெக்ஸ்ட் இயர் என்ன மாரி கலர் வாங்குனா நல்லாயிருக்கும்? இல்ல உங்களோட ஃபேவரட் கலர் என்னவா இருக்கும் அம்மன் கட்டுறதுக்கு அப்டின்னும் எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் அண்ணா வந்து செயினோட லென்த்த இன்க்ரீஸ் பண்ணிகிட்டுருந்தோம். ஸோ ஈஸியா இருக்கும்ல அப்போ அம்மனுக்கு போடுறதுக்கு அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒரு த்ரெட் வச்சு தான் நாங்க பண்ணோம். ஸோ காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு மெதுவா பண்ணிகிட்டுருந்தோம். அண்ட் 6:30 மணிலேருந்து ஐயர் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ஆக்சுவலி கெஸ்ட் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆக்சுவலி 10:00 அப்படி வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஈவினிங் போல தான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுற எல்லா கெஸ்ட்டும் வருவாங்க. ஸோ டேவே ரொம்ப பிஸியா போகும். அண்ட் ரொம்ப அப்படியே ஜாலியா போகும். எல்லாருமே வருவாங்கல்ல. ஸோ அம்மன் விசிட் பண்ணுறதுக்கு. அதனால ரொம்ப நல்லா ஹேப்பியா போகும். அண்ட் அம்மனுக்கு நாங்க ஜடையெல்லாம் வச்சு என்னோட ஒட்டியானம்லாம் போட்டிருந்தோம். ஸோ எவ்வளோ அழகா ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டுருந்தோம். ஸோ வரவங்க பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு. ஸோ நான் இன்னொரு சைடில விநாயகர ரெடி பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பூஜை பண்ணாலுமே விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால விநாயகர ரெடி பண்ணுறது, அப்புறம் சந்தனத்தெல்லாம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி இல்லைனா குட்டி குட்டி வேலைலாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன். எனக்குமே இதெல்லாமே பெருசா புதுசு தான். எனக்கு அவ்வளோ ஐடியா இல்ல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாமே நான் பண்ணி குடுத்துட்ருந்தேன். ஸோ ஃபைனலா ஒரு 7:15க்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. அப்புறம் பூஜை மட்டும் தான் இன்னும் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அம்மன் ஃபேஸ் இங்கே ஆக்சுவலி பார்க்கும்போது கொஞ்சம் பின்னாடி போன மாரி இருக்கு. அதனால கொஞ்சம் அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ஐயர் எங்களுக்கு பண்ணி குடுத்துட்ருந்தாரு. அண்ட் பூவோட ரேட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. பட் பண்டிகை டைம்ல அப்ப தான் அவங்களுக்குமே லாபம் கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டான டைம்ல தானே எடுத்துக்க முடியும். ஸோ அது ஓகே ஃபைன். ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல தான் அவங்கனாலயுமே ஏர்ன் பண்ண முடியும். श्रीगुरुभ्यो नमः शुक्लां वरदं विष्णुं शरणं भयं प्रसन्नावनं ध्यायेश्वरो विघ्नोपशान्तये गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः। ओम सर्वमङ्गलमाङ्गल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। ओम गाध्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ओम केशवाय मूर्ति लगना। ओम केशवाय कुड़ी। ओम केशवाय स्वाहा। ओम नमः स्वाहा। ओम मालवाय स्वाहा। ओम गोविंदाय नमः विष्णुवे नमः मधुसूदनाय त्रिविक्रमाय नमः ओम से नाम देशा श्री नाम देशा ब्रह्मा ओम श्री महागणपतिये नमः। ओम श्री वरलक्ष्मी देवताभ्यो नमः। ओम सतमां भवते दायुपुरुषस्येन्द्रायुष्येवेन्द्रिये प्रतिदेशे ओम यस्यो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गलं दयस्करं दिवसां जगतो जय मङ्गलं लाभस्य समुदस्य सम्बलाभं योषां वन्दे वरिष्यामि हृदयस्य जनार्दन आपदमपार्थं दाधरं दुर्गं पदं लोकाभ्यामं श्रीरामं वियोगयो नमाम्यहम्। ओम श्री लक्ष्मी नारायणभ्यो नमो मामहेश्वराभ्यो नमः जगवरेन्द्राभ्यो नमः सीतारामाभ्यो नमः। अयं मूर्तिस्वमूर्तिस्तु।
ॐ गजानन् त्वा गणपतिं गवामहे कविं कवीनागोत्सहस्रं ज्येष्ठराजं ब्रह्मणस्पतः नृसिंहन्नोतिवे सीदसादनम् ॐ श्रीमहागणपते नमः। ॐ एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात्। ॐ वक्रतुण्डमहाकाय गूढसूर्यमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ॐ श्री महागणपते नमो सुमकाय नमः। ॐ एकदन्धाय नमः। ॐ कपिलाय नमः। ॐ गजगन्धाय नमः। ॐ लम्बोदराय नमः। ॐ विघ्नराजाय नमः। हरे स्वप्नरक्षमां सन्धां हिरण्महे अक्षे भारवे सोतमावहां कामवाहजातवेदो लक्ष्मीरवनगामहे। ॐ सद्यो जातं प्रवध्यामि सद्यो जातं नमो नमः देवाय मातृभृङ्गोत्वाय नमः। देवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः सद्धाय नमः कलविकरणाय नमो बलविकरण. அண்ட் பூஜைலாம் பண்ணி முடிச்ச உடனே காலையில் அந்த புளி சாதம் சாப்பிடும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேறையாக இருந்துச்சு. புளி சாதம் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளி சாதம் வித் பொட்டேட்டோ. ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது பிரசாதத்துக்கு வச்சு அது நம்ம சாப்பிட்டா இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 10-10:30 ஆகும்போது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஊர்லேருந்து. ஸோ பூஜைக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் பூ அவங்களே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஊர் சைடு வந்து தோட்டத்திலே கிடைக்குன்றதுனால வாசப்படி கிளம்பி அவங்க தான் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ரொம்ப மங்களகரமாக ரெடி ஆகியிருந்தேன். அண்ட் எங்கள் அம்மாவோட பருப்பு வடைக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். அவ்வளோ பிடிக்கும். எனக்கே ரொம்ப பிடிக்கும். நானே வடை, போண்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடாத பொண்ணு. ஆனால் இந்த வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் அம்மாக்கிட்ட கேட்டு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் எல்லாம் அம்மா பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுலேயே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் வந்து இந்த ஒப்பட்டு பண்ணுறது தான். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 ஒப்பட்டை தட்டியிருப்போம் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை இது ஆக்சுவலி அம்மாவுக்கு. பட் நாங்கள் பண்ணியிருந்தோம். பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்றதுனால எல்லாருக்குமே நாங்கள் இது பண்ணி கொடுத்துருந்தோம். இப்படி தான் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு எல்லா மதர்ஸ்க்குமே. பண்டிகை டைம்லலாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்றது நான் வந்து நின்று பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. சும்மா தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வர்றது கிடையாது. பட் இந்த மாதிரி நின்று வேலை செய்கிறது வந்து வேறு லெவல் கட்ஸ் வேணும் அவ்வளோ பண்ணுறதுக்குமே. ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே சாப்பாடுலாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ஊர் கதையெல்லாம் பேசி, ஸோ அப்புறம் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாரு. ஒரு 2:33க்கு அப்பா வந்துட்டாங்க. ஸோ அப்பா கூட எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா போச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அண்ட் அவங்க ஒரு 3:34க்கு எல்லாமே கிளம்பிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாரையுமே ஹொசூரில் இருக்கவங்களெல்லாம் இன்வைட் பண்ண ஆரம்பித்தோம். லைக் ஃபோன் காலில் தான் இன்வைட் பண்ணோம். நேரில் போய் இன்வைட் பண்ண முடியாது. ஸோ ஃபோன் காலில் இன்வைட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்வைட் பண்ணலைனாலும் வருவாங்க. ஏன்னா லைக் இது வந்து அம்மன் ஃபெஸ்டிவல்ன்றதுனால எல்லா லேடீஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப அவசர அவசரமாக இன்வைட் பண்ணி பூஜைலாம் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு ஆக்சுவலி இந்த வாட்டி. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த பூஜை பண்ணுற டைமில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வந்து சாமி மேலே கரெக்டாக பூஜை ஆரம்பிக்கும்போது மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அந்த தேங்காய் உடைக்கும் போதும் தேங்காய்க்குள்ளே வந்து பூ வந்துருந்துச்சு. அதை நாங்கள் நோட்டே பண்ணல. ரொம்ப நேரம் கழிச்சு என்னடா தேங்காய்க்குள்ளே இருக்குன்னு பார்க்கும்போது பூ இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பூ வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எவ்வளோ எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. பட் ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும்போது மேபி இந்த இயராச்சும் பாசிட்டிவாக எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல். மற்றபடி பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கணும் அவ்வளோதான். எனக்கு வேறு எந்த ஆசையுமே இருந்தது கிடையாது லைஃப்பில். ஸோ சின்ன சின்ன ஆசை தான். அதெல்லாமே நடந்துட்டாலே எனக்கு அதுவே போதும்.
சாரியெல்லாம் கட்டியாச்சு. வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நானுமே சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன். அவங்களுமே அழகா ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே எடுத்து குடுக்குறது எங்க அப்பா தான். ஸோ எவ்வளோ டெடிகேட்டடா எல்லாருமே எனக்காக ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் வீட்ல தலை விரிச்சுட்டு இருந்தாலே எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்காது. அண்ட் இது என்னோட ஃப்ரெண்டு வீட்ல வச்சிருந்த அம்மன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயுமே போய் ஹேப்பியா எனக்கு நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்து குடுத்தா. ஸோ ஒரு ஜெம் தான் அவ எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா எப்பவுமே. அண்ட் இது செகண்ட் வீட்ல இன்னொரு ஃப்ரெண்ட் வச்சிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. அவங்க வெளியில ஆள் வச்சு பண்ணாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் வீட்டுக்கு வந்தோனே, வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே மஞ்சள், குங்குமம்லாம் குடுத்து, ஸோ அந்த மாரிலாம் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு நெறைய பேர் வருவாங்க ஆக்சுவலி. ரொம்ப டயர்ட் ஆயிரும். பட் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இவ்ளோ பேர் வந்து நம்ம விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அந்த டேஸ் எல்லாமே. அண்ட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அண்ட் இது ரொம்ப வெயிட்டான சாரீ வேற இது ஆக்சுவலி. தெரியாம கட்டிட்டேன்னு தோணுச்சு. பட் இவ்ளோ நேரம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்களுக்கு உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. டாட்டா.